நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ். இந்த கொஷினில் எல்லாமே கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான். சேல்ஸ் மொத்தமும் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான். பர்ச்சேஸ், வேஜஸ், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமும் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான். முதல்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அண்டு பேலன்ஸ் ஷீட், அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ். நார்மலாக இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நெட் ப்ராஃபிட் கூட இதை ஆட் பண்ணிக்கோ, அதை லெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு தோராயமாக மனப்பாடமாக கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நமக்கு கான்செப்ட்ஸுவல் நாலேஜ் வேணும். அதுக்காக தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ். இது கொஷினு நாலேஜாக புரிஞ்சிக்கிறதுக்காக மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஒரு 3 கொஷினில் மட்டும்தான் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும். அதுக்கப்புறம் நார்மல் கேஷ், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸில் எப்படி கொஷின் கேட்பாங்களோ அதே மாதிரியான கொஷின், யூனிக்கான கொஷின் ஒவ்வொரு வீடியோலையும் சால்வ் பண்ணி வர்றோம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட். கொஷின் நம்பர் 1 in the books of ABC Limited. First, trading account. Trading account. Particulars. Amount. Particulars. Amount, credit, debit. First, buy sales. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எப்போவுமே கிரெடிட் சைடு தான் வரும் சேல்ஸ். ஸோ பை சேல்ஸ் 14 லட்ச ரூபா. அடுத்து பர்ச்சேஸ் 5,80,000 டு பர்ச்சேஸ். ஓகே, இந்த பர்ச்சேஸ் 5,80,000 கேஷ் பர்ச்சேஸ் தான். இதில் எந்த கிரெடிட் பர்ச்சேஸும் கிடையாது. எனக்கு கொஸ்டின் நம்பர் 1. அடுத்து வேஜஸ் டு லேபர், wages 1,50,000. அடுத்து டு கேரேஜ் இன்வர்ட் 18,000. ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறோம். ₹14,00,000. இந்த சைடு அதே ஒரு 14 லட்சம். கிரெடிட் சைடு டோட்டல் 14 லட்சம். அதிலிருந்து இந்த 5 லேக் பர்ச்சேஸ் ஒரு 5,80,000, வேஜஸ் ஒரு 1,50,000, கேரேஜ் இன்வர்ட் 18,000. இதை கழிச்சா நமக்கு கிடைக்கிறது டூ கிராஸ் ப்ராஃபிட் ஒரு 6,52,000. ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட். அடுத்து P&L அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட்டை ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட்டை P&L அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் 6,52,000. அடுத்த கொஷினில் பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ 2 எலக்ட்ரிசிட்டி
20,000 டு சேலரி அது ஒரு 1,20,000. அதுக்கடுத்து டு ரெண்ட்டு 18,000. அது 1,80,000 ரெண்ட்டு 1,80,000. ஸோ இது அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறோன்னா டு நெட் ப்ராஃபிட் $3,32,000. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, அது அப்படியே பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏபிசி லிமிடெட் அசட்ஸு அமௌண்ட் லயபிலிட்டிஸ். இப்போது இந்த நெட் ப்ராஃபிட் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஆட் ஆகிடும். ஸோ நெட் ப்ராஃபிட் இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நெட் ப்ராஃபிட் 3,32,000. இந்த அமௌண்ட்டு தான் நம்மளோட கேஷ் இன் ஹேண்டாக இருக்கும். 3,32,000. இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் சால்வ் பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இதில் என்ன கான்செப்டுவல் நாலேஜ்னால், எல்லா டிரான்சாக்ஷனுமே கேஷ் டிரான்சாக்ஷனாக இருக்கும்போது கம்பெனி எவ்வளோ தொகை ஏர்ன் பண்ணிச்சோ, அதாவது ரெவென்யூ ஆஃப் த கம்பெனி இஸ் ஈக்குவல் டு கேஷ் இன் ஹேண்ட். ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம், 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். 100 ரூபா சேல்ஸும் கேஷ் சேல்ஸ் தான், 80 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணதும் கேஷ் பர்ச்சேஸ் தான். ஸோ ரிமைனிங் நம்மக்கிட்ட இருக்கிறது 20 ரூபா ப்ராஃபிட். அந்த 20 ரூபா தான் நம்மக்கிட்ட கேஷ் இன் ஹேண்டாக இருக்கும். இதே கான்செப்ட் தான் இந்த ஃபுல் சம்மும். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ். இந்த கொஷின் இந்த பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம 2 மெத்தட்லேயும் சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் டைரக்ட் மெத்தட் அண்ட் அனதர் ஒன் இன்டைரக்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தடில் பண்ணுறோம். Statement of cash flows of ABC Limited for the current year. Statement of cash flows of ABC Limited for the current year. இது வந்து டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தடில் ஸ்ட்ரெயிட்டாக கேஷ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ரெண்டுத்தையும் அக்கௌண்ட் கணக்கு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஃபஸ்ட்டு நம்ம முன்ன பார்த்தது கேஷ் ரெசிப்ட். நமக்கு கேஷ் ரெசிப்ட் இதில் இருக்கிறது ஃபஸ்ட்டு கேஷ் சேல்ஸ் மட்டும்தான்.
ஸோ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சேல் ஆஃப் கூட்ஸ். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சேல் ஆஃப் கூட்ஸ், அதாவது கேஷ் சேல்ஸ் ஒரு 14 லட்சம் ரூபாய். அடுத்து அதாவது அந்த கேஷ் ரிசிப்டில் இருந்து நம்ம நெக்ஸ்ட்டு லிஸ்ட் பண்ண வேண்டியது கேஷ் பேமெண்ட்ஸ் டு சப்ளையர்ஸ். அதாவது கேஷ் பேமெண்ட் டு சப்ளையர்ஸ்னால் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, அந்த அமௌண்ட் அது வந்து ஒரு 5,80,000. அடுத்து பேமெண்ட் ஃபார் எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அது பார்த்தோம்னா வேஜஸ் ஒரு 1,50,000. கேரேஜ் இன்வார்ட் கேரேஜ் இன்வார்ட் 18,000. அதுக்கப்புறம் சேலரி ஒரு 1,20,000. ரெண்ட்டு ஒரு 1,80,000. இந்த டோட்டல் பேமெண்ட் வந்து 10,68,000. ஓகே, இந்த ரெசிப்ட் 14 லேக்லேருந்து 10,68,000 லெஸ் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் 3,32,000. அந்த அமௌண்ட்டு வந்து கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன். கேஷ் generated from operations. ஓகே, இதில் இருந்து மைனஸ் இன்கம் டேக்ஸ் பெய்டு அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும். இந்த கொஷினில் நமக்கு எந்த இன்கம் டேக்ஸ் டீட்டெயிலும் இல்லை, ஸோ அது நெல் அமௌண்ட்டாக வரும். ஃபைனலி வில் கெட் நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இது அமௌண்ட் வந்து 3 lakh, இது எதுவும் இல்லாததுனால அதே 3,32,000 தான். இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கிற இதை வந்து டைரக்ட் மெத்தடில் ரெசிப்ட் கேஷ் ரெசிப்ட் எடுத்துக்கும், அதிலிருந்து கேஷ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணுவோம். நமக்கு மீதி வரது நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அடுத்து இன்டைரக்ட் மெத்தட். ஸோ இது ஃபஸ்ட்டு மெத்தட். அதே தான், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் ஆஃப் ஏபிசி லிமிடெட் ஃபார் த கரண்ட் இயர், இன்டைரக்ட் மெத்தட். indirect method. Direct method and indirect method, அந்த எந்த மெத்தடாக இருந்தாலும் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸோட ஹெட்டிங் மாதிரி போட்டுரும். அதுக்கடுத்து கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன், இதுவும் நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இந்த மூணுமே டைரக்ட் மெத்தடாக இருந்தாலும் இன்டைரக்ட் மெத்தடாக இருந்தாலும் காமனாக வரும். ஓகே, அடுத்து இன்டைரக்ட் மெத்தடில் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கும். இப்போது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி,
இன்டைரக்ட் மெத்தடில் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம். நம்ம போட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் 3,32,000. இதை பேஸ் பண்ணி சம் போடுறோம். அது இன்டைரக்ட் மெத்தட். நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 3,32,000. இதிலிருந்து நான் கேஷ் ஐட்டம் லெஸ் பண்ணுறோம் அண்டு நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம் லெஸ் பண்ணுறோம். நான் கேஷ் ஐட்டம்னா டெப்ரிசியேஷன், குட்வில் ரிட்டர்ன் ஆஃப், இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸாக P&L அக்கௌண்ட்டில் காட்டும். ஆனால் கேஷை ரிடியூஸ் பண்ணாது. ஏன்னா எந்த பேமெண்ட்டும் பண்ண மாட்டோம் குட்வில்லுக்கோ டெப்ரிசியேஷனுக்கோ. பட் ஆனால் P&L அக்கௌண்ட் டெபிட் சைடில் டெப்ரிசியேஷன் காட்டுவோம். அதே போல் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம மூணு ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறோம். ஒன்று ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்னொன்று இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஒன் ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஏற்கனவே இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இந்த P&L அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் பெய்ட்லாம் அக்கௌண்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் போக வேண்டியது, இல்லை இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் போக வேண்டியது. ஸோ அதெல்லாம் P&L அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட்டோ கிரெடிட்டோ பண்ணதுனால அந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் தொடர்பில் அதெல்லாம் முதல்ல லெஸ் பண்ணிவிடுவோம். அதை வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் அண்டு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் அக்கௌண்ட் பண்ணுவோம். அதாவது நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம் டீட்டெயில்ஸை. ஸோ இந்த கொஷினில் எதுவும் இல்லை. நான் கேஷ் ஐட்டம் எந்த டெப்ரிசியேஷனும் நம்ம போடலை, எந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆர் டிவிடெண்ட் ரிசீவ்டும் போடலை. ஸோ நான் கேஷ் ஐட்டம், நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம். இதுவும் நில், இதுவும் நில். அடுத்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். $3,32,000. இதில் இருந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்னால் கரண்ட் அசெட்ஸ் அண்டு கரண்ட் லயபிலிட்டியில் வர சேஞ்சஸ். இந்த நம்ம சம்மில் இந்த ஃபஸ்ட் கொஷினில் எந்த கரண்ட் அசெட்ஸும் கிடையாது, கரண்ட் லயபிலிட்டியும் கிடையாது. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் increase in current assets, decrease in current liability, etc. ஸோ அது எதுவும் இதில் இல்லை. அடுத்து கேஷ் இந்த பேலன்ஸ் வந்து இதை லெஸ், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் லெஸ் பண்ண பிறகு வர அமௌண்ட் கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன். கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3,32,000. அடுத்து இன்கம் டேக்ஸ் பெய்டு. இதில் எந்த இன்கம் டேக்ஸ் இல்லாதனால நெட். அடுத்து ஃபைனலாக வில் கெட் நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. $3,32,000.
இந்த சம்மை சால்வ் பண்ணி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், டைரக்ட் மெத்தடாக இருந்தாலும் இன்டைரக்ட் மெத்தடாக இருந்தாலும் நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஒரே அமௌண்ட்டு தான் வரும், 3,32,000. ஓகே, இது இன்டைரக்ட் மெத்தடில் போட்ட ப்ராப்ளம், இது டைரக்ட் மெத்தடில் போட்டு. ரெண்டுத்துக்கும் ஒரே நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இஸ் சேம் அமௌண்ட் தான் வரும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், டைரக்ட் மெத்தடில் நம்ம எல்லாமே முதல்ல எதை எடுத்துக்கோன்னா கேஷ் ரெசிப்ட் இந்த 14 lakh, அதில் இருந்து பேமெண்ட் டு சப்ளையர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் லெஸ் பண்ணி வர அமௌண்ட்டு தான் நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இதுவே இன்டைரக்ட் மெத்தடில் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கும், அதிலிருந்து நான் கேஷ் ஐட்டம் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்லாம் லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது தான் நெட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இந்த கொஷினில் எல்லாமே கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் இருந்தது. அதனால் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ணோம் அண்ட் பேலன்ஸ் ஷீட் பண்ணோம். அடுத்த வீடியோவில் நான் கேஷ் ஐட்டம் அண்டு நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.